அத்தை என்னாச்சு? நாங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது ஷாலினி நல்லா தானே இருந்தா? என்ன நடந்துச்சுன்னே தெரியல மாப்பிள்ள. விக்னேஷ் மாப்பிள்ள தேவிக்காக பிரியாணி அனுப்பி இருந்தாரு. அத ஒரு டெலிவரி பாய் வந்து கொடுத்துட்டு போனா. அத சாப்பிட சொல்லி நான் தான் தேவி கிட்ட கொடுத்துட்டு வீட்டு வேலை பார்க்க போயிட்டேன். ரூம்ல இருந்து திடீர்னு ஒரு சத்தம். என்னன்னு போய் பார்த்தா ஷாலினி வாயில நொர தள்ளி மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தா. மா, திடீர்னு மயங்கி விழுற அளவுக்கு என்னமா இருக்கும்? தெரியலையே. டாக்டர், இப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கு? உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல டாக்டர், அப்படிலாம் எதுவும் இல்ல. அவங்க பாய்சன் சாப்பிட்டிருக்காங்க. இல்ல டாக்டர், என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஆமாமா, அவங்க பாய்சன் சாப்பிட்டதுனாலதான் மயங்கி விழுந்திருக்காங்க. டாக்டர், இப்போ எப்படி இருக்கா? உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லல்ல? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். எதா இருந்தாலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். என்ன ஷாலினி இத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்கா? அம்மா வேற ஷாலினியை திட்டிட்டே இருந்தாங்களே, என்ன பிரச்சனைனே தெரியல. இல்ல டாக்டர், ஐயோ அப்படிலாம் எதுவும் இருக்காது. எங்களுக்கு நீங்க சொல்றத கேட்கும் போதே அதிர்ச்சியா இருக்கு. ஒண்ணு அவங்க பாய்சன் சாப்பிட்டிருக்கணும், இல்லனா அவங்க சாப்பிட்ட சாப்பாடுல பாய்சன் கலந்திருக்கணும். என்னாச்சுன்னு விசாரிச்சுக்கோங்க. இவன் வேற போன் பண்றானே. ஹலோ அன்பு. ஆனந்தி, ஷாலினி கிட்ட போன் கொடு. அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? எதுக்கு சும்மா சும்மா ஷாலினியை திட்டிட்டே இருக்காங்க? நான் இல்லன்னு இப்படிலாம் பண்றீங்களா? போன்ல எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அறிவில்லையா அப்படி இப்படின்னு திட்டிட்டே இருக்காங்க. ஐயோ அன்பு, நிலைமை தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்காத. ஷாலினி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல இருக்காளா? ஏய், ஷாலினிக்கு என்னாச்சு? ஷாலினி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தா அவ ஏதோ பாய்சன் சாப்பிட்டான்னு டாக்டர் சொல்றாங்க. ஷாலினிக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குடா. என்னது, பாய்சன் சாப்பிட்டாளா? ஷாலினி, எனக்கு தெரியும் இந்த மாதிரி நிலைமைக்கு தான் அவளை கொண்டு வருவீங்கன்னு நான் நினைச்சேன். அன்பு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தானே. நான் நேர்ல வந்து பாத்துக்கிறேன். ஏய், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுடா. டேய், ஷோ, இவன் ஒரு லூசு. என்ன சொல்றனே கேட்காம இவன் பாட்டுக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கிறான். ச்சே, இப்போ என்ன பண்றது? தேவி, ஷாலினி ஏதாவது சாப்பிட்டாளா? இல்லக்கா, அவ ஏதோ சாப்பிடலக்கா. அப்புறம் எப்படி டாக்டர் இப்படி சொல்லிட்டு போவாங்க? அக்கா, ஷாலினி கண்டிப்பா பாய்சன் குடிச்சிருக்கலாம் வாய்ப்பே இல்ல. ரூம்ல இருக்கும் போது நான் அவகிட்ட பேசினேன்க்கா. என்கிட்ட எப்பவும் போல நல்ல விதமா தான் பேசினா. சரி, ஷாலினி கிட்ட பேசும்போது அவ ஏதாச்சும் சொன்னாளா? இல்லக்கா, இவ அன்புக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தா அவன் எடுக்கலன்னு சொன்னா. அதுக்கப்புறம் காலையில சரியா சாப்பிடாம இருக்கான்னு நான் தான் போய் சாப்பிட சொன்னேன். அதுக்கப்புறம் சரின்னு தான் சொன்னா. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுக்கா. அத்தை, இன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஏதோ டெலிவரி பாய் விக்னேஷ் கொடுத்ததா சொல்லி பிரியாணி கொடுத்ததா சொன்னீங்கல்ல? ஆமா மாப்பிள்ள. இல்ல, விக்னேஷ் ஏற்கனவே கோவத்துல இருக்காரு. அவரு எப்படி பிரியாணி ஆர்டர்? இல்லம்மா கையில், விக்னேஷ் மாப்பிள்ள அனுப்புனதா சொல்லிதான் ஒரு பையன் கொண்டு வந்து பிரியாணி கொடுத்துட்டு போனான். சரி, அப்புறம் என்னாச்சு? அக்கா, அம்மா அதை எடுத்து தட்டுல வச்சு கொடுத்துட்டு போனாங்க. நீ அதை சாப்பிட்டியா?
இல்லக்கா, அதுக்குள்ள என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா நான் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். நான் வந்து பார்த்தா பிரியாணி அங்க இல்ல. ஆனந்தி தான் விளையாட்டுத்தனமா எடுத்து சாப்பிட்டிருக்கா. ஆ, என்ன நான் சாப்பிட்டேனா? நான்லாம் எதுவும் சாப்பிடலக்கா. எனக்கு விக்னேஷ் மாமா பிரியாணி ஆர்டர் போட்டதே இப்ப அம்மா சொல்லிதான் தெரியும். அப்போ நீயும் அந்த பிரியாணி சாப்பிடல, ஆனந்தியும் சாப்பிடல. அப்ப அந்த பிரியாணியை ஷாலினி தான் சாப்பிட்டுருப்பா. கையில அந்த பிரியாணியில தான் பாய்சன் கலந்துருக்கு.